டாக்டர் ஃபங்க் என்பவரால் வைட்டமின் என்ற வார்த்தை அறிமுகப்படுத்தப்பட்டது. வைட்டமின் ஏக்கு ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏ கொடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின் இதுவாகும். வைட்டமின் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் ஃபங்க். வைட்டமின் ஏ ஏன் வைட்டமின் ஏன்னு குறிக்கிறோன்னா, அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட வைட்டமின்ங்கிறதுனால ஆங்கில எழுத்தின் முதல் எழுத்தான ஏயை வச்சு டினோட் பண்ணுறோம். அவ்வளோதான். மனிதனின் தோலால் வைட்டமின் டியை உருவாக்க முடியும். மனிதனின் தோலின் மீது சூரிய கதிர்கள் விழும்போது, குறிப்பாக அதிகாலையில், வைட்டமின் டி உருவாக்கப்படுகின்றது. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் எனும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. எனவே வைட்டமின் டி சூரிய ஒளி வைட்டமின் என்று அழைக்கப்படுகிறது. வைட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை அதிகப்படுத்துகிறது. வைட்டமின் டி சூரிய கதிர் நம்ம உடம்பு மேலே விழும்போது, குறிப்பாக அதிகாலையில் விழும்போது உருவாகுது. டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பொருள் வைட்டமின் டியாக மாறுது. அதனால தான் வைட்டமின் டியை சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுவதன் மூலம் எலும்பின் பலத்தை வைட்டமின் டி அதிகமாக்குது. சின்ன குழந்தைங்களெலாம் அதனால தான் சின்ன பிறந்த குழந்தைய ஒரு 2-3 மாதத்துக்கு வெயிலில் காட்டணும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழைப்பழத்தை அறை வெப்பநிலையில் கெட்டுப்போகாமல் நீண்ட நாட்கள் பாதுகாக்கலாம். ஆனால் அதனை குளிர்சாதன பெட்டியில் வைத்தால் பழுக்கச் செய்வதற்கு தேவைப்படும் நொதியானது செயலிழந்து விடுகிறது. மேலும் செல்களை அழித்து பழுப்பு நிறத்தை உருவாக்க காரணமான நொதியானது அதிகம் செயல்பட்டு அதனால் பழத்தின் தோல் மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட பழுப்பு நிறத்திற்கு மாறுகிறது. வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு தேவைப்படுற என்சைம் செயலிழந்து போயிடுது. அது செல்களை அழித்து ப்ரௌன் கலரை உருவாக்க காரணமான என்சைம் அதிகமாக செயல்பட்டு அதனால் வாழைப்பழம் மஞ்சள் கலரில் இருந்து ப்ரௌன் கலருக்கு மாறிடுது. இதை தான் கொடுத்துருக்காங்க. என்சைம் தான் இதற்கு காரணம். அக்டோபர் 16ஆம் தேதி உலக உணவு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அன்று உணவு பாதுகாப்பு மற்றும் உணவு கெட்டுப்போவதை தடுத்தல் வலியுறுத்தப்படுகிறது. உலக உணவு தினம் அக்டோபர் 16ஆம் தேதி. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கேன்டீனில் ஒரு ஃபுட்டு 16 ரூபா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். உணவு பாதுகாத்தலை ஊக்குவிப்பதற்காகவும் அதன் முன்னேற்றத்திற்காகவும் 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை என்ற முழக்கம் எழுப்பப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி உலக சுகாதார தினம். என்ன வாசகம்னா, பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் உணவை. அதாவது உணவு பாதுகாத்தல் சம்பந்தமாக அது விவசாயத்தில் இருந்து ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கிறதுல இருந்து நம்ம சாப்பிட்ற வரைக்கும் உணவு பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.